வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா பெயரில் விபச்சாரம் நடத்திய 5 பேரை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பல்வேறு வகையில் ரூபாய் 6.63 லட்சம் பணம் மோசடி செய்து சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு மத்தியில் சுற்றித் திரிந்த 15 பாண்டிகளை பிடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஷைன் பியூட்டி கேர் அண்ட் ஸ்பாவில் விபச்சாரம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் உத்தரவின்படி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் விபச்சாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த 6 பெண்களை போலீசார் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் தமிழ்நாட்டை சார்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த லதா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டது. அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கடலூர் பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் மற்றும் திட்டு பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் முதலியார்பேட்டையை சேர்ந்த பரத் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து செல்போன் மற்றும் பணம் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் ஏற்கனவே கோரிமேடு காவல் நிலையத்தில் இதே போன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பூஜை காமிச்சிருப்பாங்க. யாருக்கு தான் தெரியும் அவங்க யாருன்னு. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை பரவலாக நடந்து வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தவளக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் துணை ஆய்வாளர் சண்முக சாத்தியா ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் தவளக்குப்பத்தை அடுத்து தானாபாளையம் பகுதியில் உள்ள கர்ம காரிய கொட்டகை அருகே சந்தேகத்துக்கிடமான வகையில் வாலிபர்கள் சிலர் இருந்துள்ளனர். அவர்களை பிடித்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சுனில் சுசிதரன் இளம்பருத்து என்பதும் இப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்தது. உடனடியாக இவர்களை கைது செய்து வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களிடம் இருந்து 15,000 மதிப்புள்ள 145 கிராம் கஞ்சா பொட்டலங்களும் 3 செல்போன்களும் 2 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் மொபைலுக்கு மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறினார். அதை நம்பிய அவர் தவணை முறையில் ரூபாய் 5.44 லட்சம் பணத்தை தனது வங்கிக் கணக்கு மூலம் அனுப்பினார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. அதேபோல் புதுச்சேரி வெங்கடகிருஷ்ணனிடம் வங்கி அதிகாரி போல பேசிய நபர் கிரெடிட் கார்டு சலுகை என கூறி அவரது வங்கி விவரங்களை வாங்கி OTP எண் மூலம் ரூபாய் 50,000 பணத்தை எடுத்துள்ளனர். மேலும் 4 பேரிடம் மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு நூதன முறையில் மொத்தம் ரூபாய் 69,000 பணத்தை மோசடி செய்தனர். இவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் உள்ள காலி இடங்களில் தெரியும் பன்றிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக நகராட்சிக்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வருகிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் புகார் உறுதியானது. பன்றிகளை வளர்ப்பவர்களிடம் எச்சரிக்கப்பட்டதும் இருப்பினும் பன்றி வளர்ப்போர் முறையாக பராமரிக்காமல் பொது இடங்களில் தெரியவிடுவது தொடர்ந்தது. எனவே பொது இடத்தில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க நகராட்சி முடிவு செய்து அதன்படி நேற்று 15 பன்றிகள் பிடிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது. உழவர்கரை நகராட்சி பொது இடம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை தொடர்ந்து பிடித்து அப்புறப்படுத்துவதோடு பன்றிகள் வளர்ப்பவர் விவரம் தெரிந்தால் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நகரமான ஆரோவில் உதய தினத்தையொட்டி பாரத் நிவாஸ் கலையரங்கத்தில் நடைபெறும் கட்டுரை போட்டி விருது வழங்கும் விழா மற்றும் சமுதாய ஒருங்கிணைப்பாளர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த தமிழக ஆளுநர் RN ரவி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தார். 4 வருடத்திற்கு ஒருமுறை வரும் ஆரோவில் உதய தினமான பிப்ரவரி 29ஆம் தேதியான நேற்று அன்னையின் கோல்டன் நாளாக அனுசரிக்கப்படுவதால் அரவிந்தர் மற்றும் அன்னையின் நினைவிடம் கோல்டன் கலரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவிடத்தில் ஆளுநர் ரவி சிறப்பு தரிசனம் செய்தார்.
தெரிவித்தார். தமிழக ஆளுநர் வருகையொட்டி ஆசிரமத்திற்கு வருகை தந்த பல்வேறு மாநிலத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதிக அளவில் கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை போலீசார் அப்புறப்படுத்தினர். மேலும் ஆளுநர் வருகையொட்டி சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தமிழக ஆளுநர் ரவி திடீர் வருகையால் அரவிந்தர் ஆசிரம வளாகமே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் அரவிந்தர் ஆசிரமத்தில் இருந்த ஆளுநர் ரவி புறப்பட்டு சென்ற பிறகு பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். You can follow if you want. No student. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி வாக்கு எண்ணும் மையம் மற்றும் ஸ்ட்ராங் ரூம் இருக்கும் இடங்களான லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வினை மேற்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தேர்தலை எவ்வாறு நடத்துவது, பாதுகாப்புகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். மேலும் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வினை செய்துள்ளோம். தேர்தலுக்கான பயிற்சிகள் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தேர்தலுக்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கும், தேவையான அளவுக்கு துணை ராணுவ படையினர் வருவார்கள் என்று கூறினார். கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில தலைவர் செல்வகணபதி, பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரும் பெண் சட்டமன்ற உறுப்பினரான ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இணைகிறார்கள் என்றும் யாரும் காங்கிரசுக்கு போனதாக சரித்திரமே இல்லை எனவும் உண்மையை மறைத்து காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார். முதலமைச்சராக இருந்த ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்க பயந்து ஓடிப்போன ஒருவர் நாராயணசாமி எனவும் அவர் பாஜகவின் பிரச்சார பீரங்கி எனவும் தெரிவித்தார். பாஜகவின் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தான் கூற வேண்டும் எனவும் காங்கிரஸ்காரர்கள் திமுக காரர்கள் கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற அவர் பாஜக வேட்பாளருக்கே வெற்றி என்றார். சட்டமன்ற தேர்தலிலே நிற்கிறதுக்கு பயந்துகிட்டு ஓடி போன ஒருவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எங்களதான் பாராட்டி சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வரப்போகின்றது என்பதை மறைமுகமாக சொன்னார். என்ன சொன்னாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி வேறு மாநிலத்திலிருந்து வேட்பாளரை போட்டா இந்த மாநிலத்தில் இருக்கவங்க வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க ஏன் வெளியில இருந்து ஆளை கொண்டு வரீங்க அப்படின்னு அவரே எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டார். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அரசு சார்பு நிறுவனங்கள், பொதுத்துறை மற்றும் ஒரு சில தன்னாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளையும் வலியுறுத்தியும் இதற்கான கையெழுத்து இயக்கம் நடத்தி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. சுதேசி பஞ்சாலையில் எதிரில் இருந்து புறப்பட்ட பேரணியை அரசு ஊழியர் சம்மேளன அறக்கட்டளை தலைவர் முருகன் துவக்கி வைத்தார். அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். இதில் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று சட்டப்பேரவையில் முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்.
புதுச்சேரி அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் துரைராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீடுகளில் சோலார் பேனல் அமைத்து பேட்டரிகளில் மின்சாரத்தை சேமித்து மக்களை பயன்படுத்த முடியும் என்ற நிலையில் மாதந்தோறும் 300 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்ற மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் இணைவோர் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தை பெறலாம் என்றும், இதன் மூலம் உபரி மின்சாரத்தை விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 15 முதல் ரூபாய் 18,000 வரை மிச்சப்படுத்தலாம் என்றும், இந்த திட்டத்தில் இணைய விருப்பம் உள்ள பொதுமக்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை அஞ்சலகத்தில் பணிபுரியும் போஸ்ட்மேன்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு அருகில் உள்ள அஞ்சலகங்களில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான செல்வ கணபதி கலந்து கொண்டார். அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் சங்கர நாராயணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையிலும் மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் முன்னிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு மாநில தலைவர் பாஜக துண்டு அணிவித்து அவர்களை கட்சிக்கு வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ரேஷன் கடைகளை திறக்காததால் ஊழியர்களுக்கு 50 மாத சம்பளம் நிலுவை உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பாரதிய ஜனதா புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், நிலுவையில் உள்ள 50 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணிபுரிந்த தினக்கூலி ரேஷன் கடை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை முன்பு இருந்த 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். VVP நகரில் உள்ள கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம் அருகே வந்தபோது ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தில் மொத்தம் 20 பட்டப்படிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் MBA எனப்படும் 8 மேலாண்மை பட்டப்படிப்புகள் உள்ளன. அவற்றில் சந்தைப்படுத்தல், நிதி, மனிதவள மேலாண்மை, சர்வதேச வணிகம், பொது சுற்றுலா செயல்பாடுகள் மற்றும் விநியோக சங்கிலி, மருத்துவமனை மேலாண்மை ஆகியவை அடங்கும். மேலும் ஆங்கிலம், ஹிந்தி, சமூகவியல் முதுகலை பட்டப்படிப்புகளும் MCOM நிதி உள்ளிட்ட படிப்பும் நடத்தப்படுகின்றது. இது மட்டுமின்றி ஆங்கிலம், பொருளாதாரம், வரலாறு, அரசியல் அறிவியல், சமூகவியல் மற்றும் பத்திரிகை மற்றும் வெகுஜன தொடர்பு உள்ளிட்ட 8 UG படிப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. இந்த பட்டப்படிப்புகள் AICTE தொலைதூர கல்வி பணியகம் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்புகளுக்கு 2024 ஆண்டுக்கான சேர்க்கை தற்போது நடக்கிறது. மேலும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் மார்ச் 31 வரை வழங்கப்படும் என்றும் ஆர்வமுள்ள அனைத்து மாணவர்களும் பல்கலைக்கழக இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா பெயரில் விபச்சாரம் நடத்திய 5 பேரை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பல்வேறு வகையில் ரூபாய் 6.63 லட்சம் பணம் மோசடி செய்து சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு மத்தியில் சுற்றித் திரிந்த 15 பாண்டிகளை பிடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.